அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணால் தான் கமிஷன் அப்படின்னு மட்டும் இல்லை. ஒருத்தரோட லீடு கலெக்ட் பண்ணி கொடுத்தா, அதாவது ஒருத்தரோட இமெயில் ஐடி நம்ம கொடுத்தோம்னாலோ, இல்லை இன்னொருத்தரோட ஃபோனில் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண வச்சாலோ, இல்லை சர்வே பண்ண வச்சாலோ, இல்லை அவரோட ஃபோன் நம்பர் வாங்க வச்சாலோ, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண வச்சாலே அதுக்கும் கமிஷன் தருவாங்க. ஸோ அது எந்த மாதிரி சைட் இருக்குது, அதில் எந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மெத்தடு பேர் பார்த்தீங்கன்னா சிபிஏன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் பர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் சிபிஎல் இருக்குது, ஒரு லீடு கலெக்ட் பண்ணி தரதுக்கான பேமெண்ட். ஓகே, ஸோ இது என்ன சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா offervault.com அப்படிங்கிற இந்த சைட். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்குமே இருக்கும். லைக் மேக்ஸ் பவுண்டி மாதிரி, சிபிஏ கிரிப், சிபிஏ லீடு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சைட் நமக்கே தெரியாமல் இருக்கும். அந்த சைட் நெட்வொர்க் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் லாகின் பண்ணாமலே காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே ஆஃபர் ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் நெட்வொர்க் அப்படிங்கிறது எந்த கம்பெனி வந்துட்டு எந்த நெட்வொர்க் வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே டேஷ்போர்டாக விசிபிள் ஆகும். இதை பார்த்துட்டு நம்ம அந்த நெட்வொர்க்கில் போய் டேரெக்டாக அந்த ப்ராடக்ட் எடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அமேசானு, இது ஃப்ளிப்கார்டு அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேங்களா, அமேசானில் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க, மீஷோவில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு அமேசானில் போய் கிளிக் பண்ணி அங்கேருந்து நீங்கள் லிங்க் ஜென்ரேட் பண்ணிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா, சரி. இப்போ இந்த மாதிரி ஆஃபர் வால்ட்டில் உள்ள வந்துட்டா நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எடுத்த உடனே அவங்களுடைய இமெயில் ஐடி இல்லை அவங்களோட ஃபோன் நம்பர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தானே கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மெத்தேடு பேபாலில் அடிக்கடி கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க. யார் பேபால் கொடுப்பாங்க, ரெண்டாவது யார் கொடுப்பாங்க, அமேசான்லேருந்து கிஃப்ட் கார்டு வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி $100 $1000 வந்து பேபால் வந்து கிஃப்ட் வவுச்சர், கிஃப்ட் கார்டு இந்த மாதிரி கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஆஃபர் வால்ட்டில் உள்ள வந்த உடனே இங்கே பாருங்கள், சர்ச் ஐட்டமில் பேபால்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ண உடனே என்ன வந்திருக்குங்க பாருங்கள், இந்த ஸ்டார் பக்ஸில் பேபாலோட இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிபிஎல் காஸ்ட் பர் லீடுன்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து வரணும், யூஎஸ்லேருந்து தான் லீடு நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, மற்ற கண்ட்ரியில் கிடையாது. யூஎஸ் கண்ட்ரியிலிருந்து லீடு வந்தால் தான் அதுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3.5. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் பாருங்க, ஸ்டார் பக்ஸுங்கிறவன் பேபாலோட ஆஃபர் கொடுக்குறான். காஸ்ட் பர் லீடு எங்கேருந்து வரணும், யூஎஸ்லேருந்து வரணும்னு சொல்லிட்டான் கிளியரா. ஆஃபர் நேம் என்னது, பே அவுட் எவ்வளோ, காஸ்ட் பர் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனுக்கு $3.5 நமக்கு தரான். ஸோ அவனுடைய லேண்டிங் பேஜ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய ஆடியன்ஸ் கிளிக் பண்ணாங்கன்னா எங்கே போகும் அப்படின்னா, இதுதான் இந்த லேண்டிங் பேஜ். கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் இப்படி தான் எங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேபாலில் எங்களுக்கு $500 கிஃப்ட் கார்டு எங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு. அடுத்தது இது யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கு. ஸோ டிஐஎன்யூ இன் மீடியா, டைன்யூ இன் மீடியா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி தான் கொடுக்குறாங்க, இந்த நெட்வொர்க். ஸோ நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இந்த டைன்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இவனுடைய சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே வந்து அவன் சொல்லியிருப்பான், ஜஸ்ட் அவங்களுடைய இமெயில் ஐடி இந்த இதெல்லாம் வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஒருவேளை போடும்போது இந்த சைட் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு அலோ இல்லாமல் இருக்கலாம், இல்லை விபிஎன் நீங்கள் எதாவது யூஸ் பண்ண அலோ பண்ணாமல் கூட இருக்கலாம். இதுலேயே அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நெட்வொர்க்காக தெரியும். அந்த நெட்வொர்க் எதுவோ அதை பார்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா நெட்வொர்க்குமே உங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அஃபிலியேட் ஆஃபர் தருவாங்கங்கிற அர்த்தமும் கிடையாது. சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இதோட அஃபிலியேட் லிங்க் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ அஃபிலியேட் லிங்க் வாங்கியாச்சு. பட் இந்த மாதிரி பேபாலில் அவங்க வந்து இமெயில் ஐடி கொடுக்குன்னா நம்ம எங்கே போய் கொடுக்கணும், எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் மெத்தட் தான். இருந்தாலும் ப்ராப்பராக எப்படி பண்ணுங்கிறத நான் எண்டில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை இந்த சைட்டில் ஏதாவது யாருக்காவது அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்குது cpagrip.com. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான சைட்டு. சிபிஏ லீடு இதெல்லாம் வந்து பெஸ்ட்டான ஒரு சைட்டு. இதுலேயே நீங்கள் சைன்அப் பண்ணிக்கங்க. சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ சைன்அப் பண்ணதுக்கப்புறமேட்டு பாருங்கள், இதில் கண்ட்ரின்னு இருக்குல்லையா, இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஆஃபர் டூல்ஸ்னு இருக்கும். இதில் மை ஆஃபர்ஸை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை கண்ட்ரின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறத. அப்புறம் இங்கே பாருங்கள், சர்ச் டேர்ம் வந்து கிஃப்ட்னு போட்டிருக்கேன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான், அமேசான் கிஃப்ட் கார்டு தான் கொடுத்துட்ருக்கான். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஒன்று வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து என்னது பேபால். பட் எந்த கண்ட்ரிலேருந்து பண்ணணும், யூஎஸ்லேருந்து மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மற்றவங்களோட இமெயில் ஐடி வந்தாலும் அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடைக்காது. ஓகேவா, இவன் எவ்வளோ கொடுக்குறான், $2.14 கொடுக்குறான். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆடியன்ஸ் நம்ம எங்கே பிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன மெத்தட் சொல்கிறேன், கிளியராக கவனிங்க. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்லையா, இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா
பேபாலை பத்தி பேசுனாங்கன்னா, பேபால் அப்படின்னு அடிங்க. இல்ல பேபால் கிஃப்ட் கார்டு, பேபால் கிஃப்ட்ன்னு நெறைய அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க உள்ள போயிட்டீங்கன்னா, இது வந்து அஃபிஷியல் அக்கவுண்ட். இதுல எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸ்? 661,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்கள நீங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நீங்க டைரக்ட் மெசேஜ் அனுப்பலாம். பட் டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, எந்த மாரி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பாருங்க. இவங்களுடைய லாஸ்ட் போட்ட போஸ்ட்க்கு எத்தன பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இங்க லைக் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆக்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்குலாம் இந்த பேபால் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்கலாம் ஆக்டிவா இருக்காங்க. இவங்கள நாம டார்கெட் பண்ணோம்னா ஈஸி. அவ்வளோ பேர டார்கெட் பண்றத விட ஜஸ்ட் இங்க 35,000 இந்த 35,000 வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுல ஏதாவது கம்மியா லைக்ஸ் விழுந்துச்சுன்னா அது போட்டுங்க. பட் லேட்டஸ்ட்டா போட்ட போஸ்ட்டுக்கு யார் லைக் போட்டிருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன அனுப்ப போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இவங்கள கிளிக் பண்ணிட்டு இந்த ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா நாம வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும். என்ன மெசேஜ் அனுப்பணும்னா, மேபி கோவிட் இஷ்யூஸ்னாலயோ, இல்ல இப்போ வந்து பேபால்ல சடனா ஒரு ஆஃபர் குடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வேணும்னா அந்த ஆஃபர் வேணும்னா, என்னுடைய பயோல லிங்க் வச்சிருக்கேன். வேணும்னா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு மட்டும் குடுங்க. எந்த ஒரு லிங்க்கையும் பர்சனல் மெசேஜஸ் இவங்களுக்கு அனுப்புறீங்க இல்லையா? டைரக்ட் மெசேஜஸ் அதெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணக்கூடாது. தப்பு. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு டைரக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுடைய பயோ எப்படி இருக்கணும்? பேபால் ரிலவெண்டா நீங்களும் ஒரு பயோ ரெடி பண்ணி வச்சுக்கங்க. பேபால் பேர் போட்டு கூட வச்சுக்கலாம். பேபால் கிஃப்ட் கார்டு ஏதோ ஒரு பேர் போட்டு கூட வச்சுக்கலாம். அதுல ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லிங்க்க வந்து அதுல வச்சிருங்க. ஆமா எந்த லிங்க் அப்படின்னா, இப்ப நம்ம ஜெனரேட் பண்ண இல்லையா அஃபிலியேட் லிங்க் இங்கிருந்து ஜெனரேட் பண்ணுவோம் ஜெனரலா. ஸோ ஜெனரேட் பண்ண லிங்க்க நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லிங்க் ட்ரீயோ இல்ல ஏதாவது ஒரு லேண்டிங் பேஜ்லயோ இல்ல ரீடைரக்ட் ஆகுற மாதிரி உங்களோட வெப்சைட்லயோ போட்டுட்டு அந்த லிங்க் தான் எடுத்து வரணும். எப்படி? இதுல இருந்து வரது அஃபிலியேட் லிங்க். அஃபிலியேட் லிங்க் டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க. ப்ளீஸ் அவங்கள இக்னோர் பண்ணுங்க. ஓகே. அஃபிலியேட் லிங்க் லிங்க் ட்ரீல தான் போடணும். இல்ல நீங்க ஏதாவது லேண்டிங் பேஜ் வச்சிருக்கணும். சிஸ்டம் மாதிரி லேண்டிங் பேஜஸ் ஆர் வெப்சைட் ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த லிங்க் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? அந்த லிங்க் கொண்டு வந்து தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட பயோல வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. சி இவங்க வந்து லிங்க் இன் பயோன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்களா? எவ்வளோ ஷார்ட்டா இருக்கு பாருங்க இந்த லிங்க். மேபி இதே மாதிரி நம்ம லிங்க் ட்ரீல இந்த மாதிரி ஏதாவது நிறைய ஷார்ட் பண்றதுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சேஃபர் சைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பயோல லிங்க் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் இவங்களோட போஸ்ட் போயிடுங்க. டைரக்டா ஒவ்வொருத்தருக்கும் உடனே எல்லாரையும் ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அது ஸ்பேம் மாதிரி. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 5 பேருக்கு 4 பேருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஹாய் இந்த மாதிரி பேபால்ல வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்க்கல. வேணா உங்களுக்கு கிஃப்ட் கார்டு ஒரு 10 பேருக்கு தான் அவைலபிள் இருக்கு. நீங்க லக்கின்னு நினைக்கிறேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் யூஎஸ் பீப்பிள் தான். பேபால் லைக் பண்றீங்க தான். கண்டிப்பா அங்க போய் பார்ப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 20 பேருக்கு அனுப்புங்க போதும். எல்லாருக்குமே அனுப்பணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சைடு ஹசல் மாதிரி தான். இப்ப 20 பேருக்கு அனுப்புனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் சைன் அப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ஒரே நாள்லயே 1000 பேருக்கு அனுப்புறேன். 1000 மெசேஜ் அனுப்புறேன். லிங்க் பண்ண சொன்னா ரொம்ப தப்பு. ஓகேங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சிபிஐலேருந்து ஒரு கமிஷன்ஸ் வரும். பட் இங்கே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். நான் இவ்வளோ பேர் 35,000 பேருக்கு அனுப்புனா தான் எப்போ அனுப்பி நிற்கிறது? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கரெக்ட். அண்ட் செகண்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா? சான்ஸே இல்லை. சரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு சின்ன பேசிக் மெத்தட் தான் வந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இப்படி தான் சிபிஐ மார்க்கெட்டிங் பண்ணுமா? இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த சிபிஐ மார்க்கெட்டிங்க்கு ப்ராக்ஸி அண்ட் விபிஎன் இதெல்லாம் யூஸ் பண்ணான்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம். ஸோ நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பரா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ரொஃபஷனல் வேலை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுடைய கோர்ஸ் உள்ள வந்துடும். உள்ள வந்தோடனே மேலே பாருங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற நம்மளோட கோர்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் 3999ல எல்லா கோர்ஸுமே கவர் பண்ண இந்த 6-in-1 கோர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதுல 6-in-1 மட்டும் கிடையாது, 8-in-1க்கு மேல தாண்டி போயிட்டே இருக்கு. இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், யூடியூப்ன்ட்டு நிறைய டிஃப்ரெண்டான ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணி அதை எப்படி மானிட்டைஸ் பண்றதுக்கு இதுக்கான எல்லா மெத்தட் இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது தெரிஞ்சா நீங்க மற்ற சிபிஎல், சிபிஏ இதெல்லாம் சாதாரண விஷயம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். ஓகேங்களா? எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய மால்ல போய் நம்ம வந்து பெரிய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில வந்துருவோம். வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா பில்லிங் செக்ஷன்ல பக்கத்திலே சாக்லேட், சிப், சின்ன சின்ன டிக்டாக் மிட்டாய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போகும்போது அப்படி பர்ச்சேஸ் பண்ணலையா? அதுதான் சிபிஏ, சிபிஎல். ஓகேங்களா? ஸோ மெயின் என்னது அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றது தான். ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ இதை ப்ரொஃபஷனல் வேலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இதை ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த அட்வான்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா? இதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் நீங்க இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அண்ட் இந்த சர்வீஸ் மட்டும் கவர் ஆகாது. இது தனி.
ஓகே. ஸோ உங்க எல்லாரையும் நம்மளோட கோர்ஸோட இன்சைட்ல பார்க்கறது நான் ரெடியா இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.